ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலில் ஆன்லைன் சம்மந்தமான வேலைகள், ஆன்லைனில் நாங்கள் வேலை பார்க்கக்கூடிய தளங்களில் உள்ள அப்டேட்ஸ் எல்லாத்தையும் உடனே வீடியோவாக நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். நாங்கள் கொடுக்குற தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுக்க மறக்காதீங்க. இந்த சேனலோட வீடியோஸ் எல்லாம் நான் சொல்கிறது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு லைக் கொடுங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு வந்து சேர நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைன் வேலைகள் லாபகரமானது மற்றும் கவனமாக செய்யக்கூடியது. இதில் குறிப்பிடப்படும் வேலைகளில் இணைவது எந்தவித கட்டாயமும் இல்லை. முழுக்க உங்கள் விருப்பம் சார்ந்தது மட்டுமே. இப்படி ஒரு வேலை உள்ளது என்பதை மட்டுமே நான் பகிர்கிறேன். முதலீடு செய்யும் முன் நன்கு ஆலோசித்து முடிவு செய்வோம். இணைவதும் விலகுவதும் உங்கள் விருப்பம் சார்ந்தது. இன்னைக்கு நாம் பார்க்க வந்திருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிகிராம் அண்ட் எஸ்பிஓ. டெலிகிராமில் வந்து ஏன்னா டெலிகிராம் குரூப்பில் தான் வந்து டெலிகிராமில் தான் நம்ம எஸ்பிஓ அப்படிங்கிற கம்பெனியை ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ எஸ்பிஓவோட மொத்த அப்டேட்ஸும் வந்து நம்மளுக்கு டெலிகிராம் மூலமாக தான் வந்துட்டுருக்கு. இப்போ டெலிகிராமில் ரீசெண்டாக என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னா, டெலிகிராமோட சிஇஓவான பவல் துரு அப்படிங்கிற 39 வயசு உள்ளவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸில் வந்து அவரை கைது செஞ்சுருக்கிறாங்க. அவர் வந்து ரஷ்யன் நாட்டுக்காரர், ஓகேங்களா. அவரை வந்து ஃப்ரான்ஸுக்கு அவர் போன இடத்துல அவரை வந்து கைது செஞ்சுருக்காங்க. எதுக்காக கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து செக்யூர்டாக இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாங்க. இதில் வந்து நிறைய இல்லீகலான விஷயங்களுக்கு இந்த தளம் வந்து உபயோகப்படுது அப்படின்னும் இதை சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய இதில் வந்து இப்போ வாட்ஸ்அப்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபோன் நம்பர் இல்லாமல் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஆனால் டெலிகிராமில் வந்து நம்ம வந்து ஐடி மூலமாகவே ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஃபோன் நம்பர் வந்து அப்டேட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் சில இதில் வந்து சில கிரிமினல் குற்றங்களுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அவங்க குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாங்க. அதுக்காக அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. இந்த சேஃப் அண்ட் செக்யூர்டு இல்லை அப்படிங்கிறதுனால சில விஷயங்களை வந்து கவனிக்க தவறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா டெலிகிராமில் நிறைய சேஃப் அண்ட் செக்யூரிட்டி இருக்குது. நம்மளே அதுக்கு வந்து நிறைய ஒரு வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம், எப்படி வந்து டெலிகிராம் ஆப்பை வந்து சேஃபாக யூஸ் பண்ணணுங்கிறதுக்கு, ஓகேங்களா. அந்த சேஃப் இருந்தாலும் சில விஷயங்களை வந்து கவனிக்க தவறிட்டாங்க அப்படிங்கிறது. ஏன்னா மானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை வந்து கண்காணிப்பு இதுன்னு சொல்லுவாங்க. அந்த கண்காணிப்பு வந்து இதில் வந்து இல்லை அப்படிங்கிறத வந்து அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த தான் வந்து கம்ப்ளைண்ட்டாக வச்சு அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. இந்த பிரச்சனை எவ்வளோ நாள் போகும்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த ஆப் வந்து இப்போ தமிழ்நாட்டில் நல்லாவே ரன் ஆகிட்டுருக்கு. எல்லாருமே நிறைய பேர் டெலிகிராம் ஆப் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு கம்பெனி வந்து ஓப்பன் ஆனாலும் அந்த கம்பெனி யூஸ் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறது டெலிகிராம் சேனல் தான். டெலிகிராம் சேனல் மூலமாக தான் எல்லா தகவல்களையும் கொண்டு போகிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வாட்ஸ்அப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கம்யூனிட்டி குரூப் க்ரியேட் பண்ணால் கூட ஒரு 250 மெம்பர்ஸ்க்கு மேலே வந்து அதில் நம்ம அலோவ் பண்ண முடியாது, ஆட் பண்ண முடியாது. அதே இது இப்போ வந்து இவங்க இங்கே டெலிகிராம் குரூப்பில் அப்படி கிடையாது. நம்ம வந்து மோர் தென் மெம்பர்ஸை வந்து இதில் வந்து ஒரே இடத்துல வச்சு 2000 மெம்பருக்கு மேலேனாலும் நம்ம வந்து ஒரே இடத்துல வச்சு அவங்களுக்கான கைடன்ஸையும் அவங்களுக்கான சப்போர்ட்டையும் நம்ம கொடுக்க முடியும். என்னென்ன விஷயங்களை ஷேர் பண்ணணுமோ எல்லாத்தையுமே நம்ம சொல்ல முடியும், ஓகேங்களா. அதனால தான் இது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக எல்லாருக்கிட்டையும் போய் ரொம்ப ரீச் ஆனதுக்கு ரீசன் வந்து இது ஒன்று தான். யூடியூபர்ஸ்லேருந்து எல்லாருமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டெலிகிராம் சேனல் வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களோட அப்டேஷன்ஸ் எல்லாமோ வீடியோஸ் எல்லாமே டக்குன்னு போய் அவங்களோட பர்சனுக்கு சேரணுங்கிறதுக்குனால ஒரு கம்யூனிகேஷனுக்காக இதை வந்து டெலிகிராம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து டெலிகிராம் இப்போ நம்ம எஸ்பிஓவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நோட்டீஸ் போர்டு அப்படிங்கிற ஒரே ஒரு அந்த இதில் எல்லாருக்குமே நம்ம வந்து எல்லா தகவல்களையும் கொடுத்துட்ருக்குறோம். இப்போ நம்ம இந்த பிரச்சனை வந்து நம்மளுக்கானது மட்டும் இல்லை, எல்லாருமே இந்த பிரச்சனையை வந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து எல்லாருக்குமே இப்படி ஒரு ப்ராப்ளம் நடக்குதுங்கிறது தெரியும். இதுக்கான சொல்யூஷனை வந்து எஸ்பிஓ கண்டிப்பாக எடுக்கும். மக்களுக்கு வந்து எப்படி வந்து அவங்கள்ட்ட போயிட்டு நம்மளோட விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறத யோசித்து சங்கர் சார் வந்து இதுக்கு சீக்கிரமாகவே ஒரு தீர்வு சொல்லுவாருன்னு நான் நம்புகிறேன், ஓகேங்களா. நான் அது வரைக்கும் அது அவங்க என்ன தகவல் சொன்னாலும் அதை வந்து நான் வீடியோவாக பண்ணி போட்டுகிட்டே தான் இருக்கிறேன். என்னென்ன தகவல்கள் சொல்கிறாங்களோ அதை டேட் வைஸ் டைம் வைஸ் உங்கள்கிட்ட நான் கொண்டாந்து வீடியோவோட நான் வந்து கொடுத்துட்ருக்குறேன், என்னென்ன பாயிண்ட்ஸ் சொன்னாலும். அதே மாதிரி டெலிகிராமில் இனி வரை காலத்தில் இப்போ வந்து அது பேன் ஆச்சுன்னா அடுத்தாக்கில் எதில் வந்து கண்டினியூ பண்ணுவாங்களோ அது மூலமாக நம்ம வந்து உங்கள் தகவல்களை வந்து நான் வீடியோவாக உங்களுக்கு ப்ரொசீட் பண்ணுறேன். நீங்கள் வந்து என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுக்க மறக்காதீங்க, சரிங்களா. என்னடா திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தான், ஓகேங்களா. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக எல்லாருக்கும் போகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமான முயற்சி தான் இதுன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. எஸ்பிஓடது நிச்சயமாக சங்கர் சார் வந்து இதுக்கான ஒரு தீர்வை கண்டுபிடிப்பாருன்னு நான் நம்புகிறேன். அந்த தீர்வு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு
கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன். ஓகேங்களா? நான் சொன்ன தகவல்களும் நான் சொன்ன விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க. இந்த சேனலில் வந்து நான் இப்போ சொன்ன தகவல் வந்து ரொம்ப முக்கியமான தகவல். இது நம்பகமானதான தகவலும் கூட. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது இல்லை நான் சொன்ன தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் பட்டனை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யார் யாருக்கு தேவையோ, எஸ்பிஓவில் இருக்கிறவங்களாகட்டும், டெலிகிராம் பற்றி தெரிஞ்சுக்கிறவங்களாகட்டும், யாருக்கு இந்த வீடியோ தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. உங்களோட சப்போர்ட் தான் என்னோட மிகப்பெரிய பூஸ்ட். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ண முடியும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.